வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரையெல்லாம் என் பாசத்தை தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழ்வும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நலமெல்லாம் எனக்கென்று தேடும் கோணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இருக்கின்ற வரம் கேட்கின்றேன். பலியாக பிறர்க்கென்னை அழித்திட்ட பின், பலியாக பிறர்க்கென்னை அழித்திட்ட பின் பரிசாக உனை கேட்கும் வரம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய ஆபிரகாம் அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களின் நலனுக்காகவும் குடும்பங்களில் உள்ளவர்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும்படியாகவும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விற்காகவும் படிக்கின்ற பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் செய்கின்ற தொழிலில் நல்ல விருத்தியை காணும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் ஆரோக்கியம் குழந்தை தெரேஸ் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் மேரி அருளானந்தம் படிப்பிற்காகவும் உடல் சுகத்திற்காகவும் குடும்பத்தில் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் குடும்பத்திலே மரித்த சேசு அருளாயி ராயப்பன் மரிய புஷ்பம் ஆன்மா ஆண்டவருக்குள் நித்திய இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும் ஜெபிக்கிறார்கள். மேலும் யோனா அன்பியத்தை சார்ந்த திருவாளர் வின்சென்ட் ஜெனோவா குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருமதி பென்சியா புது வீடு கட்டி நன்றியாகவும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியிலே ஜெபிக்கிறார்கள். நாமும் இத்திருப்பலியிலே கடவுளுடைய அருளை ஆசீரை வேண்டி சிறப்பாக மன்றாடுவோம். திருப்பலி முன்னுரை. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, திருச்சிலுவை மாட்சி விழாவினை கொண்டாடும் இவ்வேளையில் ஆபிரகாம் அன்பியத்தின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். விவிலிய மாதத்தின் 2வது வாரத்தில் இவ்விழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடவுளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு நல்வாழ்வை வழங்கும் ஆற்றல் கொண்டவை. அதில் ஒன்றுதான் நிலை வாழ்வே. மனிதரின் இறுதி இலக்கும் நிலை வாழ்வுதான் இந்த நிலை வாழ்வை ஆண்டவரும் மீட்பரும் நம் அன்பு சகோதரமான இயேசுவில் நம்பிக்கை கொள்ளும் எல்லோரும் பெற்றுக்கொள்வர். இந்த நிலை வாழ்வை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகவே தந்தையின் திருவுளத்தின் வெளிப்பாடாக இயேசு சிலுவையில் தம்மையே கையளித்தார். அதுவரை குற்றம் செய்தோரின் கொடிய தண்டனை கருவியாக விளங்கிய சிலுவை திருச்சிலுவை என சிறப்பு தொகுதியுடன் மாட்சி பெற்றது. ஆம், சிலுவை எனது பெருமை என கூறிய திருத்துதர் பவுலும் தன் வாழ்க்கையினால் நிலைவாழ்வின் சான்றாளராக திகழ்ந்தார். நாமும் இறைவார்த்தை தரும் உந்துதலால் நிலைவாழ்வின் கருவியாக வாழ
திருச்சிலுவையின் ஒளியில் இறைவேண்டல் செய்பவர்களாய் இப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தரும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் முது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. ஆண்டவரே, முது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வீரச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, இயேசு புள்ளினாயன் மேல் தெளிர்ப்பீர், நானும் தூய்மை ஆவே. நீரே எம்மை கழுவ, நானும் உறைபனி தனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என்மே இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூயாவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, இயேசு புல்லினா என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மை ஆவே. நீரே எம்மை கழுவ, நானும் உறைபனி தனிலும் வெண்மையாவே. எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே.
வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யா ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யா உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் மிக்கு வல்லவரே தந்தையே இறைவனே ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தையே நின்று ஜெனித்தவர் நீ செம்மறியே 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 இறை தந்தை நின்று ஜெனித்தவர் நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே. இறங்குமையா எம் மீது இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் 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 ஐயானே ஒருவரே ஆண்டவர் தூயவர் 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 ஐயானே ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ ஆ ஆ ஆ ஜெபிப்போமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவை ஏற்க திருவிழமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. முதல் வாசகத்தில் பாலை நிலத்தில் பயணித்த மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். ஆகவே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். பாம்பு கடியினால் பரிதவித்து கொண்டிருந்தோர் உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை பார்த்து நலம் பெற்றனர். அதுபோல சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார்ப்போர் நிலைவாழ்வை அடைவர் என்பதை சுட்டிக்காட்டும் இவ்வாசகத்துக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 21, திருவசனங்கள் 4 முதல் 9 வரை. எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 21, திரை வசனங்கள் 4 முதல் 9 முடிய.
அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையில் இருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்கள் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினான். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா. நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா. உன்னாலே தான் இறைவா. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். வாழும் காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். பேசும் மொழிகளெல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவேன். வாழும் காலமெல்லாம் உன் நிழலில் வாழ்ந்திடுவேன். பேசும் மொழியிலெல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவேன். நீ இல்ல வாழ்வும் நிம்மதியும் நிலையாயிருந்திடுமோ? உன்னருள் கொடையும் வாழ்வும் மலர்ந்திடுமோ? நிறைவான அமைதி பெறுவதெல்லாம் உன்னிடம் தானென்றோ. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன், உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். துன்பங்கள் சூழ்ந்தாலும் உன்
துணையை நம்பிடுவே. சொந்தங்கள் வெறுத்தாலும் உன் அணைப்பில் மகிழ்ந்திடுவே. துன்பங்கள் சூழ்ந்தாலும் உன் துணையை நம்பிடுவே. சொந்தங்கள் வெறுத்தாலும் உன் அணைப்பில் மகிழ்ந்திடுவே. நீ என்றும் என்னுடன் இருப்பதனா கலக்கம் எனக்கு இல்லை. கோட்டையும் அரணுமாய் காப்பதனா எதற்கும் பயமும் இல்லை. கண்மணி போல எமை காக்கும் தெய்வம் நீ அன்றோ. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா. நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா. உன்னாலே தான் இறைவா. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுள் வடிவில் உயர் நிலையில் இருந்தவர் இயேசு. அவர் தம்மையே தாழ்த்தி சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்ததால் கடவுள் அவரை மிகவே உயர்த்தி மேன்மையுறச் செய்தார். இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் என அனைவரும் மண்டியிடுவர். எனவே கீழ்ப்படியோருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 6 முதல் 11 முடிய. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 6 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களில் இறை உன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உன்னை பாடவே
உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்துக்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாகவே அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை நாம் எந்த ஒரு திருவிழாவையும் கொண்டாடுவதில்லை. ஏனெனில் ஞாயிற்றுக்கிழமை என்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உரித்தான ஒரு நாள். இறை சமூகமாக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். எனவே பெரும்பாலும் தாய் திருச்சபையானது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே திருவிழாக்களை கொண்டாடுவதை தவிர்த்து விடுகின்றது. ஆனால் இந்த செப்டம்பர் 14ஆம் தேதி அன்னையாம் தாய் திருச்சபை திருச்சிலுவையினுடைய மகிமையின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் தாய் திருச்சபை இந்த திருவிழாவிற்கு மிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறது என்றால், இந்த திருவிழா எவ்வளவு தூரத்திற்கு திருச்சபையிலே முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை முதலாவதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவைதான் கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. சிலுவை இல்லையேல் கிறிஸ்தவம் இல்லை. சிலுவை இல்லையேல் கிறிஸ்துவினுடைய வாழ்வை நாம் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த சிலுவையில்தான் நாம் மீட்க பெற்றோம். இந்த சிலுவையில்தான் நமக்கு இரட்சிப்பு வந்தது. இந்த சிலுவை வழியாகத்தான் நாம் ஒவ்வொருவருமே கடவுளுக்கு உரிய பிள்ளைகளாக, சொந்தமான பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சபையை விட்டு எத்தனையோ சபைகள் பிரிந்து போயிருக்கலாம். அவர்கள் அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், நம்முடைய திருவருட்சாதனங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் திருச்சிலுவையை நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை கிறிஸ்துவத்தின் அடையாளமாக இருக்கின்றது. ஒருவேளை அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் கத்தோலிக்க திரு அவையிலே உள்ள நாம் ஒவ்வொருவரும் இந்த திருச்சிலுவைக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த திருச்சிலுவை நாம் இப்போது கொண்டாடுகின்றோம். ஆனால் ஒரு காலகட்டத்திலே இந்த சிலுவை அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டது.
அந்த அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட அந்த திருச்சிலுவையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட்ட போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்த போது, அது மகிமையின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக, அருளின் சின்னமாக, இரக்கத்தின் சின்னமாக, மன்னிப்பின் சின்னமாக மாற்றப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய இறப்பு இந்த சிலுவையை மாற்றியது. அதுவரை அவமானம், கொலை கருவி என்று சொல்லப்பட்ட இந்த சிலுவை இயேசு எப்போது அதனை தொட்டாரோ, இயேசு எப்போது அதை சுமந்தாரோ, அதனுடைய வாழ்வு மாறி போய்விட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல நாம் இந்த சிலுவையை உற்று பார்க்கின்ற பொழுது, இந்த சிலுவையிலே நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நாம் படுகின்ற துன்பத்தை, துயரத்தை, வேதனையை, கஷ்டத்தை இந்த சிலுவையோடு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நமது வாழ்வு மாறும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். என் துக்கத்தை நான் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேனா? நம் ஆலயத்திலே பார்க்கிறோம் 14 நிலைகள் இருக்கின்றது. இந்த 14 நிலைகளிலுமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையை நாம் தியானித்து வருகின்றோம். அந்த சிலுவை என்பது எதற்காக, யாருக்காக? அந்த சிலுவை என்பது எனக்காக. பாவம் செய்த மனிதன் நான், பலவீனத்திலே விழுந்து கிடந்த மனிதன் நான். விவிலியத்திலே பார்க்கின்றோம், முற்காலத்திலே இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள், அந்த இறைவாக்கினர் வழியாக எத்தனையோ எச்சரிக்கையை கொடுத்த கடவுள், மக்கள் கேட்கவில்லை, மனம் மாறவில்லை, தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இறுதியாக தன் மகன் வழியாக பேசினார். எப்படி மகன் வழியாக பேசினார்? அந்த மகன் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அதைத்தானே இன்றைய 2வது வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தந்தையாம் கடவுளுக்கு அவருடைய அன்பு மகன் கிறிஸ்து கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கின்றோம். நீ உலகத்துக்கு போற, இந்த சிலுவையை சுமக்க வேண்டும், என் மக்களை மீட்க வேண்டும், என் மக்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு அந்த சிலுவையை தூக்கினார். எனக்கு வாழ்வு பிறந்தது, நமக்கு வாழ்வு பிறந்தது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் சிலுவை? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யூதர்களை பொறுத்தவரை யாரெல்லாம் அதி தீவிரமான குற்றத்தை புரிந்திருக்கிறார்களோ, அல்லது பெரிய குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனையாகத்தான் இந்த சிலுவை பார்க்கப்பட்டது. நம்ம நாட்டில் எப்படி தூக்கு தண்டனை கொடுக்கிறார்களோ அதே போலத்தான் அந்த யூத சமூகத்திலே 2-3 தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. அதாவது கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும், அது ஒரு வகையான தண்டனை, அல்லது சவுக்கால் அடித்து கொள்ள வேண்டும், இது ஒரு வகையான தண்டனை. இந்த தண்டனைகளை விட மோசமான ஒரு தண்டனை இந்த சிலுவையிலே அறைவது. இது அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு காரியம் அல்ல. மாறாக யாரெல்லாம் தெய்வ நிந்தனை செய்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் அரசுக்கு துரோகம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை. பொது நன்மைக்கு யாருக்கு குந்தகம் விளைவிக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை. இயேசு எப்படி பொது நன்மைக்கு குந்தகம் விளைவித்தார்? அல்லது தெய்வத்தை அவர் நிந்தனை செய்தாரா? அல்லது அங்கு இருக்கக்கூடிய அரசுக்கு துரோகம் செய்தாரா? நிச்சயமாக இல்லை. இந்த எதுவுமே இயேசுவுக்கு பொருந்தாததுதான். ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையை உங்களுக்காகவும் எனக்காகவும் சுமந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவையோடு வாழ்வு நின்று விடவில்லை. இந்த சிலுவையை தாண்டி வாழ்வு இருக்கிறது. மகிமையின் திருவிழா, மாட்சியின் திருவிழா, வல்லமையின் திருவிழா. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த திருச்சிலுவை திருவிழாவை கொண்டாடுகின்றோமே, இதற்கு என்று ஒரு வரலாறு இருக்கின்றது. என்ன வரலாறு என்று பார்க்கின்ற பொழுது, கிபி 312ஆம் ஆண்டு கான்ஸ்டைன்டன் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் பக்கத்து நாட்டோடு போர் தொடுக்க வேண்டும். தூங்கச் செல்கின்றான். அவனுக்கு தூக்கம் வரவில்லை. எப்படி போர் புரிவது? ஒருவேளை அந்த போரிலே நான் வெற்றி பெற்று விடுவேனா என்ற ஒரு கலக்கம், ஒரு கவலையோடு அவன் தூங்கச் செல்கின்றான். அவன் தூங்கச் செல்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு கனவு வருகின்றது. அந்த கனவு இப்படி இருக்கின்றது: நீ சிலுவை சின்னத்தை ஏந்திய கொடிகளை ஏந்தி செல், உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி தூக்கத்திலிருந்து விழித்து பார்க்கின்றான். நான் கிறிஸ்தவன் அல்ல,
அப்படி இருக்கின்ற பொழுது நான் எப்படி இந்த சிலுவை சின்னத்தை ஏந்திய கொடிகளை ஏந்தி போருக்கு செல்ல முடியும்? அவன் தொந்தரவு செய்யப்படுகின்றான். ஒருவேளை இந்த சிலுவை சின்னத்தை ஏந்திய கொடிகளை நான் ஏந்தி சென்றால் எனக்கு வெற்றி கிடைத்து விட்டால் என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி சிலுவை சின்னத்தை ஏந்திய கொடிகளை ஏந்திய வீரர்களோடு அவன் போருக்கு செல்கின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவனுடைய படை முன்னேறுகின்றது, எதிரிகளை முறியடிக்கின்றான், வெற்றியை காண்கின்றான். கிபி 313ஆம் ஆண்டு மிலான் சாசனம் என்ற ஒரு அறிக்கையை தனக்கு உட்பட்ட நாடுகளுக்கு அனுப்புகின்றான். எதை குறித்து? அரசனின் சமயம் எதுவோ அதுதான் மக்களின் சமயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆணையிடுகிறான். கிறிஸ்தவம் மிக வேகமாக பரவுகின்றது. அதற்கு முன்பாக தொடக்க முதல் 3 நூற்றாண்டுகளிலே கிறிஸ்தவம் பாடாய்படுத்தப்பட்டது. யாரெல்லாம் கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கிறார்களோ அவர்களை கொலை செய்தார்கள். வேத கலாபனையினுடைய காலம். ஆனால் கிறிஸ்தவம் பரவி இருக்கிறது என்றால் இந்த சிலுவை மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைகின்றது. கான்ஸ்டாண்டன் என்ற அந்த அரசனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாற்றம் இந்த உலகத்தின் முழுவதுமாக இந்த கிறிஸ்தவம் பரவியது என்பதை வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. அவனுடைய அன்பு தாய் ஹெலேனா புனிதையாக இருக்கின்றாள். அவள் கிபி 320ஆம் ஆண்டு ஒரு அரிய முயற்சி எடுக்கின்றார். இந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறோம்? நாம திருப்பயணம் செல்கிறோம், நடந்து போகின்றோம், புனித பயணம் செல்கின்றோம். இந்த திருப்பயணம், இந்த நடைப்பயணம், இந்த புனித பயணத்துக்கெல்லாம் தாய் யார் அப்படின்னா இந்த அரசன் கான்ஸ்டாண்டன் அரசனுடைய தாய் புனித ஹெலன் என்று சொல்லப்படுகிறது. இவள்தான் எருசலேமுக்கு ஒரு புனித பயணத்தை மேற்கொண்டார். எல்லாரும் சிலுவையை பற்றி பேசுகிறோம். பவுல் சிலுவையை பற்றி பேசினார், பேதுரு சிலுவையை பற்றி பேசினார். ஆனால் இந்த சிலுவையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் முயற்சி செய்யவில்லையே. இந்த சிலுவையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு அரிய முயற்சியிலே அவள் இறங்குகின்றார். அகழ்வராட்சி என்ற ஒரு அற்புதமான பணியை தொடங்குகின்றார். என் அன்புக்குரியவர்களே, அவள் பார்த்தபோது 3 சிலுவையை அவள் கண்டெடுக்கின்றாள். திரும்பியும் குழப்பம். இந்த 3 சிலுவையில இயேசுநாதருடைய சிலுவை எது? இந்த 3 சிலுவையில இயேசுநாதர் சுமந்த சிலுவை எது? இயேசுநாதரை தாங்கிய சிலுவை எது என்பதை அவள் குறித்து குழப்பமடைகின்றாள். அப்போ மரண படுக்கையில் இருந்த ஒரு பெண்ணை அவர்கள் சுமந்து வருகிறார்கள். முதல் 2 சிலுவையை எடுத்து அந்த பெண்ணின் மீது வைக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு ஒன்றும் நிகழவில்லை. 3ஆவதாக ஒரு சிலுவை எடுத்து அந்த பெண்ணின் மீது வைத்த போது அந்த பெண் உடனடியாக சுகம் பெற்றாள், உடனடியாக எழுந்தாள், உடனடியாக நோயிலிருந்து விடுதலை பெற்றாள் என்பதை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்கிருந்து அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு ரோமிலே அவள் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். அதுதான் புனித கல்லறை கோவில் என்று சொல்லி இன்றும் எல்லாராலும் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சிலுவை பல மனிதர்களுக்கு ஒரு பெரிய இடரலாகத்தான் இருந்தது. பெர்சியர்கள் போரெடுத்தார்கள். போரெடுத்து இந்த சிலுவையை அவர்கள் கவர்ந்து கொண்டு போயிட்டார்கள். மீண்டும் சிலுவை கொண்டு வரப்பட்டது. இஸ்லாமியர்கள் போரெடுத்தார்கள், அந்த சிலுவையை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். மீண்டும் போர் நடைபெற்றது. மீண்டும் 1149ஆம் ஆண்டு தான் அந்த சிலுவை அங்கு நிறுவப்பட்டது. இப்படி பல பேருடைய கண்களுக்கு உறுத்தலாக இருந்த சிலுவை நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையின் சிலுவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடக்கத்திலே நாம் பார்க்கின்றோம், மரத்தால் மனிதன் வீழ்ந்து போனான். மரத்தால் மனிதன் வீழ்ந்து போனான். பாம்பினால் நயவஞ்சமாக ஏமாற்றப்பட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் வெளியே விரட்டப்பட்டான். மரத்தால் இழந்து போனதை, பாம்பினால் முறியடிக்கப்பட்டதை ஆண்டவர் மீண்டும் அதை கொண்டு வருகின்றார். இந்த சிலுவை மரம்தான். மனிதன் மரத்தினால் ஏமாற்றப்பட்டான். எந்த மரத்தினால் அவன் அழிந்து போனானோ அதே மரத்தினால் ஆண்டவர் மீட்பை கொண்டு வந்தார். எனவே தான் பெரிய வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறோம்? நம்பிக்கை தரும் சிலுவையே என்று சொல்லி அந்த சிலுவையை குறித்து நாம் பாடுகின்றோம். திருச்சிலுவை மரம் இதோ, இதிலே தான் உலகத்தின் இரட்சணியம் தொங்கியது, எங்களுக்கு மீட்பு வந்தது என்று சொல்லி 3 முறை குருவானவரோடு நாம் இணைந்து பாடிக்கொண்டு வருகின்றோம். அதோடு மட்டுமல்ல, அந்த சிலுவையை முத்தி செய்கின்றோம்.
ஏன் இந்த நிகழ்வுகள்? என் அன்புக்குரியவர்களே, சிலுவை என்பது ஒரு நம்பிக்கையின் அடையாளம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையின் அடையாளம். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம், இஸ்ராயல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு செல்கின்ற போது ஒரே முணுமுணுப்பு. அது இல்லை இது இல்லை என்று சொல்லி மோயிசனோடு வாக்குவாதம் புரிகிறார்கள். நாங்கள் எகிப்து தேசத்திலே இருந்தால் நாங்கள் ஒரே குடும்பமாக இருந்திருப்போமே, எங்களுக்கு சோறு கிடைச்சிருக்கும், கறி கிடைச்சிருக்கும், தண்ணி கிடைத்திருக்கும் என்று சொல்லி மோயிசனோடு வாக்குவாதம் செய்கிறார்கள். கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். மோயிசை போய் கடவுள்கிட்ட போய் சொல்றார், நான் பேசாம சும்மா தானே இருந்தேன், என்னை கூட்டு வந்து இன்னைக்கு என்னை கொன்று விடுவார்கள் போல இருக்கிறது, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், நீ பேச மாட்ட நான் தான் பேசுவேன், நீ செய்ய மாட்ட நான் தான் செய்வேன் என்று சொல்லி வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்தீரே, இன்னைக்கு என்னை அவமானப்படுத்துகிறார்கள், ஒருவேளை என்னை கொன்றாலும் கொன்று விடுவார்கள் என்று சொல்கிற போது ஆண்டவருடைய கோபம் அதிகமாகிறது. எனவேதான் அவர் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர் நிறைய மக்களை அங்கு சாகடிக்கின்றார். மீண்டும் மக்கள் தங்கள் தவறை உணர்கிறார்கள். ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து விட்டோம், ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் குற்றம் செய்து விட்டோம், தயவு செய்து ஆண்டவரிடம் நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவரிடம் சென்று எங்களுக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லும் போது அதே மோயிசன் மீண்டும் ஆண்டவரத்தை கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இதோ வெண்கல பாம்பை செய்து அதை பொறுத்து அதை பார்ப்பவர்கள் எல்லோரும் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். கொள்ளிவாய் பாம்பினால் கடிக்கப்பட்ட மனிதர்கள் அந்த வெண்கல பாம்பை பார்த்தபோது பிழைத்துக் கொண்டார்கள், தங்கள் வாழ்க்கையை மீண்டும் பெற்றுக் கொண்டார்கள். அதே போல என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரத்திலே அவநம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து வருகின்றோம். இந்த கிறிஸ்தவத்திலே பல நேரத்திலே நடக்குமா நடக்காதா, இஸ்ராயல் மக்களைப் போல அவநம்பிக்கையிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். அவநம்பிக்கையிலே வாழக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த நாளிலே இந்த சிலுவையை உற்று பார்க்க வேண்டும். சிலுவையிலிருந்து நமக்கு மீட்பு கொடுக்கப்பட்டது, சிலுவையிலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக அவர் கொலை செய்யப்படவில்லை, நிர்வாணமாக கொலை செய்யப்பட்டார். ஆண்டவர் இயேசு நிர்வாணமாக. முதல் பெற்றோர்கள் அந்த எப்போது சொன்னார்களோ, ஆண்டவரே நாங்கள் ஒளிந்திருக்கின்றோம், ஆடையின்றி இருக்கின்றோம், இந்த ஆண்டவர் இயேசு நிர்வாணமாக கொலை செய்யப்பட்டார். உலகத்தினுடைய இரட்சணியம், அவருடைய ஒரு துளி இரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் எங்களுக்கு வாழ்வு கிடைக்கட்டும் என்று சொல்லி அந்த இயேசுவை நோக்கி நாம் மன்றாட வேண்டும். அதனால தான் பார்க்கிறோம் மார்க் நற்செய்தியில அந்த படை வீரர் இயேசுவினுடைய விழாவை ஈட்டியால் குத்திய போது இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது, அவனுக்கு பார்வை கிடைத்தது. அவன் சொல்கிறான், இவரே உண்மையான மெசியா என்று குறிப்பிடுகின்றான். என் அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவையை உற்று பாருங்கள். இந்த சிலுவையை உற்று பார்த்து நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இது நமக்கு ஒரு அருள் அடையாளம். இன்னைக்கு நம்ம எங்க சுத்தி பார்த்தாலும் இந்த சிலுவை எளிதாக நம்முடைய கண்களுக்கு புலப்பட்டு கொண்டிருக்கிறது. மோதிரம் போட்டிருக்கோம், அதுலேயும் சிலுவை இருக்கு. ஜெபமாலை போட்டிருக்கோம், அதுலேயும் சிலுவை இருக்கிறது. ஒரு சிலர் என்ன செய்றாங்க, அந்த சிலுவையை பச்சை குத்தி வைத்திருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, எதை குத்தி காட்டுகிறது? இந்த சிலுவை கிறிஸ்துவத்தினுடைய ஒரு உச்ச அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு சிலர் இந்த சிலுவையை பார்ப்பதற்கே பயப்படுகிறார்கள். சிலுவையை பார்ப்பதற்கே பயப்படுகிறார்கள். ஒரு சிலர் இந்த சிலுவையை வீட்டில் வைப்பதற்கு ரொம்ப அச்சப்படுகிறார்கள், ரொம்ப அச்சப்படுகிறார். ஒரு வீட்டில் போயிருந்தேன், என்னம்மா சிலுவையே இல்லை அப்படின்னேன். இருக்கிற சிலுவையே போதும் ஃபாதர், இருக்கிற சிலுவையே போதும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையின் கருவியாக நாம் பார்த்தோம் என்றால் அந்த சிலுவை நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த சிலுவை நமக்கு வாழ்வு, அந்த சிலுவை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதம். ஆண்டவர் அதை சொல்றார், அன்றாட சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றக்கூடியவர் என் சீடராக தான் இருக்க முடியும். சிலுவை சுமக்கலன்னா என் சீடராக இருக்க முடியாது. துன்பம் வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும். ஆண்டவருடைய சிலுவையை பார், ஆண்டவருடைய சிலுவையை பார். ஒருபடி மேலே சென்று இதோ என் துன்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அதனாலதான் என்ன செய்யுது தாய் திருச்சபை, நீ டெய்லி என்ன செஞ்சிரு, இந்த இயேசுவினுடைய பாடுகளை நினைத்து பார். இயேசுவினுடைய பாடுகளை நினைத்து பார்த்து அன்றாட உன் கஷ்டத்தை உன் துன்பத்தை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. என் அன்புக்குரியவர்களே, அடிக்கடி நான் சொல்லக்கூடிய காரியம் இதுதான்.
இந்த 14 நிலைகளில் ஏதோ ஒரு நிலையிலே நமது குடும்பம் நின்று கொண்டு இருக்கிறது. ஒருவேளை வீழ்ந்தே கிடப்போம், ஒருவேளை அவமானப்படுத்தப்பட்டிருப்போம். ஏதோ ஒரு நிலையிலே என் குடும்பம் இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து வருகின்ற பொழுது 15வது நிலையிலே மாட்சிமை மகிமை நிலை எனக்காக காத்திருக்கிறது. நற்செய்தி சொல்வது போல, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை நம்ம எப்படி உணர்ந்துக்கிட்டோம்? சிலுவையில தான் உணர்ந்துக்கிட்டோம். சிலுவை இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? கடவுளுடைய அன்பை உணர முடியாது. கடவுளுடைய அன்பை உணர முடியாது. சிலுவை தான் கடவுளுடைய அன்பு. என் அன்புக்குரியவர்களே, இயேசு பிறந்தார் உண்மைதான். இயேசு பிறந்தார் என்பதை கடவுளுடைய அன்பு என்று சொல்லி எப்படி உணர முடியும்? இந்த சிலுவை தான் நமக்கு உணர்த்தியது. இந்த சிலுவை தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. கடவுள் உன்னை அன்பு செய்திருக்கிறார், இதை பார். தன் நேசித்த அன்பு செய்த ஒரே மகனை சிலுவையிலே அவர் அறைவதற்கு கையளித்து விட்டார். உனக்காக, உன் வாழ்க்கைக்காக. நாம் பாவிகள், பாவம் செய்தோர். நம்மை கழுவி எடுப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்த கடவுள். அதனால் இந்த சிலுவை அவமானத்தின் கருவி அல்ல, அவமானத்தின் சின்னம் அல்ல, என்னை மீட்கக்கூடிய ஒரு கருவி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பெங்களூர்ல பன்னார்காடுன்னு ஒரு இடத்துல ஒரு மாதம் தியானம் செய்து கொண்டிருந்தோம். இந்திய முறைப்படி அங்கு தியானம் நடைபெறும். நாங்கள் இருக்குது பயங்கர காடுனா காட்டுக்கு ஏற்றபடி பாம்புலாம் பெரிய பெரிய பாம்பாக வரும். என்ன அப்படின்னா, பாம்பு அடிக்கிறது தான் வேலை. எங்கே போனாலும் பாம்பு அடிக்கிறது தான் வேலை. அதுக்குன்னே ஒரு கோஷ்டி உண்டு, பெரிய பெரிய பாம்பு. அப்போ அங்கே இருந்த ஒரு குரு, இந்திய முறைப்படி அவர் திருப்பலி நிறைவேற்றுவார். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கருத்துக்களை கொடுத்துட்டு இருப்பார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு தடவை ஒரு பாம்பு வந்துட்டு எல்லாரும் எடுக்கிறதுக்கு கட்டை எடுத்துகிட்டு போனோம். அவர் ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னார், திருச்சிலுவையின் பெயரால் நான் சொல்கிறேன் போ அப்படின்னு சொல்லி சிலுவை இடால வரைஞ்சாரு. பெரிய ஆசீர்வாதம் அது பாட்டு போயிட்டு, பெரிய ஆசீர்வாதம் அது போய் எனக்கு புல்லரிச்சிட்டு. அவர் சொன்ன காரியம் அப்படின்னா, எதையும் திருச்சிலுவையை வைத்து நாம் சாதிக்க முடியும். பெரிய பாம்பு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரத்தில் இந்த திருச்சிலுவையை மையமாக வைத்து நமது வாழ்வை நாம் ஆரம்பிக்கின்றோம். அப்படியே போயிட்டே இருக்கோம். கோயில் வருது, என்ன செய்யறோம்? நம்மையும் அறியாம என்ன செய்யறோம்? நாம பிதாசன் சிலுவையைத்தான் போடுறோம். எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்விலே நாம் கலந்து கொள்ளலாம், அங்கு திருச்சிலுவையை வரையாமல் நாம் எதையும் தொடங்குவது கிடையாது. ஏனெனில் திருச்சிலுவை மகிமையின் திருச்சிலுவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். இயேசு சுமந்த அந்த திருச்சிலுவை நமது குடும்பத்திற்கு வெற்றியின் சிலுவையாக மாறும். நம்பிக்கையோடு அதை உற்று பார்த்தால், பழைய ஏற்பாட்டு மக்கள் அந்த வெண்கல பாம்பை உற்று பார்த்தபோது பிழைத்து கொண்டார்கள். நாம் பிழைத்து கொள்வதற்கு இயேசு தொங்கிய அந்த சிலுவையை உற்று பார்ப்போம். வேதனை தான், கஷ்டம்தான், நோய் நொடிதான், ஏமாற்றங்கள் தான். ஆனாலும் அந்த சிலுவையை உற்று பார்த்தோர் பிழைத்து கொள்வார்கள். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே
உலகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆமென். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை நாம் இறைவனிடத்தில் எடுத்துக் கூறுவோம். அன்பின் இறைவா, திருச்சிலுவையின் மகிமையை கொண்டாடும் இந்நாளில் எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், அருட்சகோதரர்கள், துறவர சபையினர் ஆகிய அனைவரும் இயேசுவின் திருச்சிலுவையை ஆராதிப்பதோடு நின்று விடாமல் சிலுவையின் பாதையில் உறுதியுடன் பயணிக்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக விளங்கிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, எம் நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். நீர் அருளும் அமைதியின் பாதையில் நடவாமல் சண்டை, சச்சரவுகள், போராட்டங்கள், வன்முறை, தீவிரவாதம் போன்ற அழிவின் பாதைகளை தேர்வு செய்யும் உலகினே நீர்தாமே நல்வழிக்கு அழைத்து வரவும் உலக தலைவர்களும் நாட்டு தலைவர்களும் பொறுப்புணர்ந்து செயல்படவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் உச்சயம் இறைவா, உம்மை நாடி தேட வேண்டிய பருவத்தில் இணையதளத்தில் தேவையற்றதை தேடிக்கொண்டிருக்கும் எம் இளையோரை ஆசிர்வதியும். நீரே ஜீவன் வாழ்வு என்பதை உணர்ந்து உம் அன்பை சுவைக்க உம்மை நாடி தேடிட எம் இளையோருக்கு நல் ஞானத்தை அருளவும் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமையவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மையே எங்களுக்கு அளித்த இறைவா, தம்மையை வெறுமையாக்கி கொண்டு தாழ்த்தி கொண்டு விண்ணவர் மன்னவர் கீழுலக அனைவருக்கும் மண்டியிடும் அளவிற்கு கடவுளாக எவ்வருக்கும் மேலான பெயர் வழங்கப்பட்டும் இயேசுவை பின்பற்றி இங்கு கூடுள்ள நாங்கள் அனைவரும் தாழ்ச்சியை அணிந்தவர்களாகவும் துன்பத்தை கண்டு அஞ்சியவர்களாகவும் வாழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாட்சியின் இறைவா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என நாவாலை அறிக்கையிடுவதுடன் இல்லாமல் வாழும் சான்றி பகரவும் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் சிலுவையை புறந்தள்ளாமல் சிலுவையை கண்டு பயந்தொழியாமல் வாழ வரலாம் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்று அழைப்பு கொடுத்த தெய்வமே, முது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த புதிய வாரத்திலே புதிய ஆற்றலுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் கடவுளின் ஞானமாய் இருப்பது போல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் வல்லமையும் ஞானத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உம் தெய்வீக திருப்பாதத்தில் திருச்சிலுவையை உற்று பார்க்கின்றோம். அந்த திருச்சிலுவையிலிருந்து எங்களுக்கு வாழ்வை கொடுத்தருளும். சிலுவையில் தொங்கிய அந்த ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் சிந்திய ஒரு துளி இரத்தம் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக. இதோ நான் நினைத்து பார்க்கக்கூடிய காலங்கள், பல நாட்களாக நான் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஜெபங்கள், மன்றாட்டுக்களை ஆண்டவரை தயவாய் ஆசீர்வதித்தருளும். நான் சிலுவையை குறித்து பெருமை பாராட்டுவேன் என்று சொன்ன பவுலை போல ஆண்டவரே, சிலுவையிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிற நாங்கள் அந்த சிலுவை குறித்து பெருமையாக பேச ஆசீர்வதித்தருளும். நோய் நொடிகளை குணமாக்கியருளும். ஆண்டவரே,
உமது அருளும் ஆற்றலும் நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் எங்களோடு இருப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமைமிக்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பின் பலியாயேற்பா உம்மை அணுகிடும் எளிய வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலைவரச் செய்வாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். வாழ்வில் கொடைகள் பெருகின்றோம். அருள் வள்ளல் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெருகின்றோம். அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். முள்ளு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம். முள்ளு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம். எமை திருப்படி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாய் ஏற்பாய். படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவால் உன் மகன் உயிர் கொடுக்க. படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவாள் உன் மகன் உயிர் கொடுக்க. படைப்பேவும் மால் மகிழ்ந்திருக்க. படைப்பேவும் மால் மகிழ்ந்திருக்க. உம்மில் படைத்தோன் தூய்மை நிறைத்திருக்க. அன்பின் பலியாய் ஏற்பாய். உம்மை அணுகிடும் எளிய வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் பரிசுத்தமான திருப்பலி எல்லாமல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலுமிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் பரிசுத்த ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியோன் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டுமென நியமித்தே, இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலே தோல்வி காணும் வேண்டுமென இருந்தது. ஆகவே வானகனிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம் நற்கருணை நாதரே, ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம் நற்கருணை நாதரே, ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம் நற்கருணை நாதரே, ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம் நற்கருணை நாதரே, ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பாப்பரசர் லியோ, எங்கள் ஆயர்கள், மறை மாவட்ட பரிபாலகர், அருட்தந்தை மோட்சராஜன் மற்ற அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய ஆபிரகாம் அன்பீத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், மேலும் கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் வின்சென்ட் ஜெனோவா குடும்பத்தையும், மேலும் திருவாளர்
ஆரோக்கியம், குழந்தை தெரேஸ் குடும்பத்தையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய சேசு, அருளாயி, ராயப்பன், மரிய புஷ்பம் மற்றும் யாரும் நெய்யாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த எம்முடைய அன்பு தாய் அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்கள் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் உள்ளத்திற்கும் மனதுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. வாடிடும் நெஞ்சம் தேடாதோ
உன் வாசல் தேடி ஓடாதோ என் வாழ்வென் சோலையில் பலமரு நதியே என்னுயிரே நீ வா. உன் பொன்னொழி கதிரினில் என் விழி சங்கமம் நின்னருளே நீ வா. எந்த நெஞ்சில் வாழும் என் இயேசுவே சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. உயிர் மூச்சு நீயே உன்னை நானும் மறவேன் உன்னோடு உறவாட தினம் தேடினே. என் சொந்தம் யாவும் நிறமாறி போகும் நீங்காத நிழலாக நீ வந்தால் போதும். உயிர் மூச்சு நீயே உன்னை நானும் மறவேன் உன்னோடு உறவாட தினம் தேடினே. என் சொந்தம் யாவும் நிறமாறி போகும் நீங்காத நிழலாக நீ வந்தால் போதும். தாயா எண்ணில் நீ வேண்டும் உன் சேயா என்றும் நான் வாழ. தாயாய் என்னில் நீ வேண்டும் உன் சேயாய் என்றும் நான் வாழ. உள்ள கோவிலில் உந்தன் தரிசனம் காண்பேன் நீ வான்பேன். வான்பே நிதான்பே எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. நினைவெல்லாம் நீயே என் வாழ்வில் என்றும் ஆதாரம் நீயாக நான் வாழ்கிறேன். என் துன்பம் யாவும் மறைந்தோடி போகும் என்னை தேற்றும் அன்பே நீ எனில் வந்ததால். நினைவெல்லாம் நீயே என் வாழ்வில் என்றும் ஆதாரம் நீயாக நான் வாழ்கிறேன். என் துன்பம் யாவும் மறைந்தோடி போகும் என்னை தேற்றும் அன்பே நீ எனில் வந்ததால். போற்றாய் உள்ளம் நீ வேண்டும் உன் அன்பால் என்றும் நான் வாழ. போற்றாய் உள்ளம் நீ வேண்டும் உன் அன்பால் என்றும் நான் வாழ. உள்ள கோவிலில் உந்தன் தரிசனம் காண்பேன் நீ வான்பேன். வான்பே நிதான்பே எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. உயிர் மூச்சு நீயே உன்னை நானும் மறவேன் உன்னோடு உறவாட தினம் தேடினே. என் சொந்தம் யாவும் நிறமாறி போகும் நீங்காத நிழலாக நீ வந்தால் போதும். உயிர் மூச்சு நீயே உன்னை நானும் மறவேன் உன்னோடு உறவாட தினம் தேடினே. என் சொந்தம் யாவும் நிறமாறி போகும் நீங்காத நிழலாக நீ வந்தால் போதும். தாயா எண்ணில் நீ வேண்டும் உன் சேயா என்றும் நான் வாழ. தாயா எண்ணில் நீ வேண்டும் உன்
சேயா என்றும் நான் வாழ. உள்ள கோயிலில் உந்தன் தரிசனம் காண்பேன், நீ வான்பேன். தான்பே நீ வான்பே. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. பாடிடும் நெஞ்சம் தேடாதோ, உன் வாசல் தேடி ஓடாதோ. என் வாழ்வென்னு சாலையில் பலமரு நதியே. என் உயிரே நீ வா, உன் பொன்னொழி கதிரினில் என் விழி சங்கமம், நின்னருளே நீ வா. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. நினைவெல்லாம் நீயே என் வாழ்வில் என்றும் ஆதாரம் நீயாக நான் வாழ்கிறேன். என் துன்பம் யாவும் மறைந்தோடி போகும், என்னை தேற்றும் அன்பே நீ எனில் வந்ததால். நினைவெல்லாம் நீயே என் வாழ்வில் என்றும் ஆதாரம் நீயாக நான் வாழ்கிறேன். என் துன்பம் யாவும் மறைந்தோடி போகும், என்னை தேற்றும் அன்பே நீ எனில் வந்ததால். நினைவெல்லாம் நீயே என் வாழ்வில் என்றும் ஆதாரம் நீயாக நான் வாழ்கிறேன். என் துன்பம் யாவும் மறைந்தோடி போகும், என்னை தேற்றும் அன்பே நீ எனில் வந்ததால். ஒற்றாய் உள்ளம் நீ வேண்டும், உன் அன்பால் என்றும் நான் வாழ. ஒற்றாய் உள்ளம் நீ வேண்டும், உன் அன்பால் என்றும் நான் வாழ. உள்ள கோயிலில் உந்தன் தரிசனம் காண்பேன், நீ வான்பேன். பான்பே நீ தான்பே, எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. பாடிடும் நெஞ்சம் தேடாதோ, உன் வாசல் தேடி ஓடாதோ. என் வாழ்வென்னும் சாலையில் வலம் வரு நதியே. என் உயிரே நீ வா, உன் பொன்னொழி கதிரினில் என் விழி சங்கமம், நின்னருளே நீ வா. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. இந்த வார திருநாட்கள்: திங்கட்கிழமை அன்னை மரியாளின் துயரங்கள், செவ்வாய்க்கிழமை புனிதர்கள் கொர்னோலியுஸ், திருத்தந்தை சிப்பிரியான் விழா, புதன்கிழமை புனிதர் ராபர்ட் பெல்லார்மின் விழா, வெள்ளிக்கிழமை புனித ஜனுவாரியூஸ் விழா, சனிக்கிழமை புனிதர்கள் ஆண்ட்ரோஸ், கிம் தே கோன், அருள்பணியாளர் பால் கோங்கா, சாங்சும் தோழர்கள் விழா. இந்த வார திருப்பலி நாட்கள்: திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கும்
செவ்வாய்க்கிழமை காலை 5:30 மணிக்கும், புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கும், வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கும், வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கும், சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கும் பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். அடுத்த வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கின்ற அன்பியம் யோவான் அன்பியமாகும். இம்மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை தூய மிக்கேல் அதிதூதர் கெவி திருநாள் நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நேற்றைய நாளில் நடைபெற்ற நற்செய்தி பெருவிழாவிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் கரங்களை தட்டி நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். வருகின்ற புதன்கிழமை திருப்பலி முடிந்தவுடன் பரிந்துரை ஜெபக்கூட்டம் வழக்கம் போல் நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இன்னும் அநேக மக்கள் கலந்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு நினைவூட்டுகின்றோம். திருநாள் மறையுரை இந்த வார இறுதிக்குள் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த ஆபிரகாம் அன்பத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஜெபத்தையும் உரித்தாக்கிக் கொள்வோம். நம்முடைய பாதுகாவலர் புனித திருமுழுக்கு யோவானுடைய 3ஆம் திருநாளில் அன்பின் விருந்து வழங்கிய டைல்ஸ், கொத்தனார், எலக்ட்ரீசியன், பிளம்பிங் இன்னும் தச்சு தொழில் செய்வோர் இவர்கள் அன்பின் விருந்து வழங்கினார்கள். அதில் மீதி இருந்த ரூபாய்க்கு இந்த பீடத்திரை போட்டிருக்கின்ற அருமையான ஒரு பெஞ்சை அவர்கள் காணிக்கையாக வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றியை தெரியப்படுத்திக் கொள்வோம். ஒருங்கிணைத்த அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மேலும் நம்முடைய ஆலயத்திற்கு திருவாளர் பிச்சையா இன்னாசியம்மாள் குடும்பத்தினர் ஒரு பசுங்கன்றுக்குட்டி காணிக்கையாக வழங்கி இருக்கின்றார்கள். திருப்பலி முடிந்தவுடன் அது ஏலமிடப்படும் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அவர்களுக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரியப்படுத்திக் கொள்வோம். வான் படைகளின் தளபதி புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தலம் தென்காசி 363வது ஆண்டு திருநாள் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி கொடியிறக்கத்துடன் இனிதே நிறைவு பெறும். கல்லிடைக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா 5/9/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 16/9/2025 செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு மதுரை உயர்மறை மாவட்ட மேனாள் பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்கள் தலைமையில் திருவிழா கூட்டு திருப்பலியுடன் நடைபெறும் என்பதையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, வருகின்ற அக்டோபர் மாதம் முழுவதுமே விவிலிய போட்டிகள் சார்ந்த ஒரு மாதமாக கொண்டாடப்படும். இந்த விவிலிய போட்டிகளிலே மாபெரும் மண்டல வாரியான வினாடி வினா போட்டிகள் நடைபெறும். ஒத்தமைவு நற்செய்தி, அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 நற்செய்தியிலிருந்து வினாடி வினா நடைபெறும். அன்பியத்திலிருந்து 3 பேர் நீங்கள் அனுப்பிவிடலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல குழு நடனமும் நடைபெறும். கிறிஸ்தவ பாடல்கள் மட்டும் ஒவ்வொரு அன்பியமும் இந்த போட்டியிலே கலந்து கொள்ளலாம் என்பதை அழைக்கிறேன். மற்ற போட்டிகள் குறித்த தரவுகள் நமது ஆலயத்தினுடைய நோட்டீஸ் போர்டிலே பின்னால் அறிவிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போவுமே நீங்கள் தயாரிச்சுக்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 நற்செய்தியை சார்ந்த வினாக்கள் எழுப்பப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோம். வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளி எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரி துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஊர் வரி பாக்கி கொடுக்காதவர்கள், 1000 ரூபாய் வரி, 2000 ரூபாய் வரி கொடுக்காதவர்கள் தயவு கொண்டு நீங்கள் அந்த வரியை செலுத்தி ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு நினைவூட்டுகின்றோம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு பாதுகாவலராக்கிய புனித சுசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் காவல் தூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட புனிதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலராக்கிய புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித ஸ்நாபகர் உள்ளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லொயலா இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேல் அதிதுதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. மரியே